ஸ்ரீமத் தேவி மாஹாத்மியம் இரண்டாவது அத்தியாயம் மத்தியம சரிதம். பிரதம சரிதத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கறது தேவி மாஹாத்மியத்தில் ரெண்டாவது அத்தியாயம் சரிதத்தில் ரெண்டாவது சரிதம். முதல் சரிதத்தை நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்கறது ஒன்றாவது சரிதத்துக்கும் மூணாவது சரிதத்துக்கும் நடுவில் இருக்கிற சரிதம் அப்படிங்கிறதுனால மத்தியம சரிதம். சரிதம் சொன்னாலும் சரித்திரம் சொன்னாலும் ஒண்ணுதான். ஒட்டுக்க ஒரே நாளைக்கு நம்ம தேவி மாஹாத்மிய பாராயணம் கம்ப்ளீட் ஆயிட்டு பண்றத நம்ம துர்காதேவியோடதும் லக்ஷ்மி தேவியோடதும் சரஸ்வதி தேவியோடதும் எல்லாம் தியான ஸ்லோகங்களை சங்கல்ப மந்திரங்களை எல்லாம் ஒட்டுக்க முன்னாடியே சொல்லிடுவோம். ஒவ்வொரு சரிதத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு சொல்லறத, பிரதம சரிதம் சொல்லறத அந்த பிரதம சரிதத்தோடு தியான ஸ்லோகங்களையும் சங்கல்ப மந்திரங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கு ரெண்டாவது சரிதம் ஆரம்பிக்கிறத அந்த மத்தியம சரித்திரத்தோடு ரெண்டாவது அத்தியாயமாக்குமே மத்தியம சரித்திரத்தில் ரெண்டு, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அத்தியாயங்கள் எல்லாம் இந்த மத்தியம சரிதத்தில் இருக்கு. அப்போ மகாலட்சுமியோடு சரிதமாக்கும் இந்த சரிதம். அப்போ நம்ம அதுல முதல்ல சங்கல்ப மந்திரமும் தியான மந்திரமும் எல்லாம் மகாலட்சுமியோடு அந்த தியான மந்திரங்களையும் சங்கல்ப மந்திரங்களையும் சொல்லிட்டு வேணும் சொல்லறதுக்கு. அது முடிச்சு மூணாவது நாளைக்கு நம்ம சரஸ்வதி தேவியோடு அந்த மூணாவது சரிதம் ஆரம்பிக்கிறத மறுபடியும் இதே மாதிரி சங்கல்ப மந்திரம் தியான மந்திரம் எல்லாம் சரஸ்வதி தேவிக்கு உண்டானதை சொல்லணும். இப்ப பார்க்கறது மத்தியம சரித்திரம். இங்க மகாலட்சுமியை சம்பந்திச்ச விஷயங்களையாக்கும் பார்க்கிறோம். பரபிரம பட்ட மகிஷி, பரபிரம பட்ட மகிஷி அந்த ஆதிபராசக்தியிலேந்தாக்கும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இப்படி இருக்கிற அம்சாவதாரங்கள் உண்டாയിട്ടുള്ളത്. எப்படியாக்குமோ ஆதி நாராயணனிலேந்து திரிமூர்த்திகள் உண்டானது. பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் உண்டானது. அதே மாதிரி ஆதிபராசக்தியிலேந்து அந்த பரபிரம்ம பட்ட மகிஷியிலேந்து അംശാവതാരങ്ങളായിട്ട് ദുർഗാലക്ഷ്മി സരസ്വതി ഉണ്ടാന. നമ്മൾ இந்த முனி சுமேதசு மகர்ஷி சுரத மகாராஜா கிட்ட பரபிரம்ம பட்ட மகிஷியோடு வர்ணனையாக்கும் நடத்துறார். அதனால ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல நம்ம பார்த்தது பரபிரம்ம பட்ட மகிஷியோடு ஃபர்ஸ்ட் சரிதம். அம்சாவதாரத்தோடு கதையெல்லாம் இங்க சொல்றது. இந்த அத்தியாயத்துல பார்க்கறது பரபிரம்ம பட்ட மகிஷியோடு ரெண்டாவது சரிதம். அடுத்தது பார்க்க போறது பரபிரம்ம பட்ட மகிஷியோடு மூணாவது சரிதம். அந்த வித்தியாசத்தை நன்னா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலேயாக்கும் அதை இங்க எடுத்து சொல்லப்படுறது. அதனால நம்ம இங்க மத்தியம சரித்திரம் ஆரம்பிக்கிறோம்.
अदमध्यमचरितं द्वितीयोऽध्यायः। महिषासुरसैन्यवधः। ॐ अस्य श्रीमध्यमचरितस्य विष्णुऋषिः महालक्ष्मीदेवता उष्णिक्छन्तः शाकम्भरी शक्तिः दुर्गाबीजं वायुस्तत्वं वायुः तत्वम् അത് ചേർത്ത് ചൊല്ലർത്തിയാക്കും വായുസ്തത്വം यजुर्वेदस्वरूपं श्रीमहालक्ष्मी प्रीत्यर्थे मध्यमचरितजपे विनियोगः। ദേവി മഹാത്മ്യത്തെ കംപ്ലീറ്റ് ആയിട്ട് പാരായണം ചെയ്യർത്ത ആരംഭത്തിலேயே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இப்படி இருக்கிற தேவதைகளோட சங்கல்ப மந்திரங்கள் சொன்னதுக்கு அப்புறமாக்கும் ஓரோ சரிதங்களை கண்டினியூஸ் ஆயிட்டு ஒரே நாள்ல சொல்லுறது. ஆனா ஓரோ சரிதம் முடியறத்தையும் இதே மாதிரி சங்கல்ப மந்திரங்களை சொல்ல வேண்டிய அவசியம் அந்த ஒரே நாள்ல பாராயணம் செய்யறத இல்லை. ஆனா ஓரோ சரிதத்தையும் வேற வேற நாளுகளில 3 நாள்களிலே ஆயிட்டு பாராயணம் செய்யறத்தியாக்கும் இந்த மாதிரி ஓரோ சரிதத்துக்குமான சங்கல்ப மந்திரத்தையும் தியான மந்திரத்தையும் சொல்லணும். இப்போ தியான மந்திரம் பார்க்கிறோம். ஆட்சஸ்ரத்பரசும் கதேஷு குலிஷம் பத்மம் தனுக்குண்டிகா தண்டம் சக்திமசிம் ச தர்மஜலஜம் கண்டாம் சுராபாஜனம் शूलं पाशसुदर्शने जदददे हस्तै प्रसन्नाननां सेवे सैरिभमर्दिनीमिह महालक्ष्मीं सरोजस्थिताम्. अक्षस्रक्परशुं गदेषु कुलिशं पद्मं धनुः कुण्डिकां दण्डं शक्तिम् असिं च चर्म जलजं गण्डां सुराभाजनं शूलं पाशसुदर्शने च दददे हस्तैः प्रसन्न आननां सेवे सैरिभमर्दिनीम् इह महालक्ष्मीं सरोजस्थिताम्. आक्षस्रक्परशुं गदेषु कुलिशं पद्मं धनुकुण्डिका दण्डं शक्तिमसिं च चर्मजलजं गण्डां सुराभाजनं शूलं पाशसुदर्शने जदददे हस्तै प्रसन्नाननां सेवे सैरिभमर्दिनीमिह महालक्ष्मीं सरोजस्थिताम्. மகிஷாசுரமர்தினியான மகாலட்சுமியோடு தியான ஸ்லோகமாக்கும் இப்ப நம்ம பார்த்தோம். மகாலட்சுமி சரோஜஸ்திதாம், தாமரையில உட்கார்ந்துருக்கிற மகாலட்சுமி. சைரிபமர்தினி, மகிஷாசுர மர்தினியாய் இருக்கிற தேவி. இஹா, இங்க அகம் சேவே, இப்படியெல்லாம் இருக்கிற தேவியை நான் சேவிக்கிறேன்.
அந்த தேவி தன்னோட கையில 18 கைகளில் வச்சிருக்கிற ஆயுதங்களோடு கூடி நான் இங்க தேவியை சேவிக்கிறேன். தேவியோட கையில் இருக்கிற ஆயுதங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையாக்கும் இந்த தியான ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்தோம். அட்சமாலை, ஸ்ரக் அப்படின்னா மாலை, அட்சஸ்ரக் அப்படின்னா அட்சமாலை வச்சுட்டு இருக்கா தேவி ஒரு கையில. அதுக்கப்புறம் பரசும், கையில மழு வச்சுட்டு இருக்கா, அது ஒரு ஆயுதமாக்கும். அதுக்கப்புறமா மூணாவது கையில கதை வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க கதேஷு அப்படின்னு இருக்கு, கத வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி இஷு வச்சுட்டு இருக்கா. இஷு சொன்னா அம்பு வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி குலிஷம் சொன்னா வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கா. பத்மம் சொன்னா தாமரப்பூ வச்சுட்டு இருக்கா. தனுசு வச்சுட்டு இருக்கா, வில்லு வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி குண்டிகாம் சொன்னா கமண்டலு கையில வச்சுட்டு இருக்கா. அடுத்த லைன்ல தண்டம், யமனோடு தண்டமாக்கும் தேவி வச்சுட்டு இருக்கா. சக்தி அப்படிங்கிற சூலம் வச்சுட்டு இருக்கா தேவி. பகவான் வேல்முருகனோட கையில இருக்கிற ஒரு முகமாயிருக்கிற அந்த வேல் தேவியோட கையிலையும் இருக்கு. அதே மாதிரி சக்தி, சக்திம் அசீம் இப்படின்னு இருக்கு. அசி சொன்னாக்கா வாளு. அப்போ ஒரு முகமா இருக்கிற வேலும் வாளும் கையில வச்சுட்டு இருக்கா. சர்மா சொன்னா பரிஜை வச்சுட்டு இருக்கா. வாழ்பயிற்று பண்றத ஒரு கையால தடுக்கிற ஒரு ரவுண்டான ஒரு ஆயுதமாக்கும் பரிஜை. அதே மாதிரி ஜலஜம், ஜலத்திலேருந்து உண்டாகிறதெல்லாம் ஜலஜமாக்கும். இருந்தா கூட தேவியோடு கையில இருக்கிற ஜலஜம் அப்படின்னு இங்க சொன்னது, தேவியோட கையில தேவி சங்கு வச்சுட்டு இருக்கா. சங்கும் ஜலத்திலேருந்து உண்டானதாக்குமே, அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. அடுத்தது கண்டா, மணி வச்சுட்டு இருக்கா தேவி கையில. சுராபாஜனம், பானபாத்திரம் கையில வச்சுட்டு இருக்கா தேவி. அடுத்தது மூணாவது லைன்ல சூலம். இங்க தேவியோட கையில நம்ம ஆல்ரெடி ஒரு சூலத்தை பார்த்தோம். அந்த சூலத்துக்கு பேரு சக்தி அப்படின்னாக்கும். ஏகமுக வேலு. இப்ப சூலம் சொன்னது திரிசூலம் வச்சுட்டு இருக்கா கையில. அதே மாதிரி பாசம் சொன்னா வருண பாசம் வச்சுட்டு இருக்கா தேவி. சுதர்சனம், சுதர்சன சக்கரத்தையும் வச்சுட்டு இருக்கா. இப்படி அச்சமாலை, மழு, கதை, இஷு, குலிஷம், பத்மம், தனுசு, குண்டிகாம், தண்டம், சக்தி, அசி, சர்ம, ஜலஜம், கண்டா, சுராபாஜனம், திரிசூலம், பாசம், சுதர்சனம், இப்படியாக 18 ஆயுதங்களை கையில வச்சுட்டு இருக்கா தேவி. 18 கைகளில 18 ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிற தேவி. 18 கைகளில ஹஸ்தைஹி, கைகளில தததீம், தேவி 18 ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்கா. എന്നിട്ടോ பிரசன்ன ஆனனாம், நல்ல பிரசன்னமான முகம் இருக்கிற அந்த மகிஷாசுர மர்தினியாயிருக்கிற தாமரையில ஸ்திதாம் சரோஜம் உட்கார்ந்துருக்கிற தேவியை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதையாக்கும் நம்ம பார்த்தோம். புக்கு கையில இல்லாதவாளுக்கு ஆயிட்டு இன்னும் ஒரு தடவோட இந்த தியான ஸ்லோகத்தை பார்க்கலாம். அட்சஸ்ரக் பரசும் கதேஷு குலிஷம்
பத்மம் தனுக்குண்டிகா दण्डं शक्तिमसिं च चर्मजलजं गण्डां सुराभाजनं शूलं पाशसुदर्शने जदददे हस्तै प्रसन्नानना सेवे सैरिबमर्दिनीमिह महालक्ष्मीं सरोजस्थिताम्. இப்படி தேவியை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியான ஸ்லோகம் എന്നിട്ട് ஓம் ஹ்ரீம் ரிஷிருவாஜ. இங்க அத்தியாயம் ஆரம்பிக்கிறத ரிஷிஹி உவாஜா அப்படின்னு இருக்கு. ரிஷிருவாஜா. அதுக்கு முன்னால ஓம் ஹ்ரீம் அப்படின்னு சேர்த்திண்டு ரிஷிருவாஜா. ஹ்ரீம் ஆக்கும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணமும் இருக்கு. மகாலட்சுமி அப்படிங்கிறது ஆதிசேஷனில பள்ளி கொள்ளற ஸ்ரீமன் நாராயணனா இருக்கிற மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவோட பத்னியான மகாலட்சுமி பரபிரம்ம பட்ட மகிஷி. மகாவிஷ்ணுவோடு பத்னியான மகாலட்சுமிய அக்கம் இங்க சொல்றது அப்படிங்கிறதுனால ஹ்ரீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுவோடு அம்ச அவதாரங்களாக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இப்படி இருக்கிற திரிமூர்த்திகள். இதுல இருக்கிற அந்த விஷ்ணு பத்னியான மகாவிஷ்ணுவோடு பத்னியான மகாலட்சுமியோடு பீஜாட்சர மந்திரமாக்கும் ஹ்ரீம். அந்த ஆதி நாராயணனான பரபிரம்மத்தோடு அம்சாவதாரமான விஷ்ணுவோடு பத்னியாக்கும் லக்ஷ்மி தேவி ஸ்ரீதேவி. அந்த லக்ஷ்மி தேவியோடு பீஜாட்சரமாக்கும் ஸ்ரீம் அப்படின்னு இருக்கு. அப்ப லக்ஷ்மி தேவிக்கு ஸ்ரீம் அப்படின்னாக்குமே பீஜாட்சரம் அப்படின்னு குழம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக்கும் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்க தந்தது. பரபிரம்ம பட்ட மகிஷியோடு 3 வர்ணனையாக்கும் இந்த தேவி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. காளியாயிட்டும் மகிஷாசுரமர்தினி ஆயிட்டும் எல்லாம் அதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்க நம்ம பார்க்கறது ஆதி நாராயணனான அந்த பரபிரம்ம பட்ட மகிஷி மகாலட்சுமியோடு சரிதத்தையாக்கும் பார்க்கிறோமே. அதனால இங்க நம்ம பீஜாட்சரமாயிட்டு பார்க்கிறது ஸ்ரீம் கிடையாது, ஹ்ரீம். அப்போ ஓம் ஹ்ரீம் ரிஷிஹி உவாஜா அதை சேர்த்தி சொல்லர்த்த ரிஷிருவாஜா. இனி ஆக்கும் ஸ்லோகம் ஆரம்பமாக போறது. ஸ்லோகம் 1. சுமேதஸ் மகர்ஷி கதை சொல்றத கண்டினியூ பண்றார். ஆரிதாக்கும் கதை சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சுரவன் அப்படிங்கிற ராஜாவுக்கும் சமாதி அப்படிங்கிற வைசியனுக்கும் 2 பேருக்கும் துல்லியமான துக்கமாக்கம் இருக்கு. அதனால அவ 2 பேருக்கும் ஒட்டுக்க அவரு அம்பாளோடு சரிதத்தை சொல்லின்னு இருக்கார். தேவியோடு அடுத்த அவதார கதைய சொல்றார். புவனேஸ்வரி பாவத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுவோடு பத்னியா இருக்கிற மகாலட்சுமியோடு பீஜமாக்கும் ஹ்ரீம் அதையாக்க நம்ம பார்த்தோம். தேவி மகாத்மியத்துல தேவியோடு 3 பாவங்கள்
எடுத்து சொல்லப்படுறது. பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியோடு 3 பாவங்களாக்கும் சொல்லப்படுறது. அதுல ஃபர்ஸ்ட் சரிதத்துல நம்ம பார்த்தது காளிகா தேவியான பரமேஸ்வரிய ஆக்கும். 2வது சரிதத்துல புவனேஸ்வரி தேவிய, அந்த லக்ஷ்மி தேவிய பார்த்துட்டு இருக்கோம், மகாலட்சுமிய பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாத்த அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம், கடைசி ஸ்லோகத்துல பிரபாவமஸ்யா தேவ்யாஸ்து பூய ஸ்ருணுவதாமிதே அப்படின்னு அஸ்யா தேவ்யாஹ பிரபாவம் பூயஹ வதாமி ஸ்ருணு. பரபிரம்ம மகிழ்ச்சியோடு பிரபாவம் இனியும் சொல்றேன் கேட்டுக்குங்கோம் அப்படின்னு சொல்லிண்டாக்குமே பிரதம அத்தியாயம் முடிஞ்சது. அதேபடி இங்க அடுத்த கதை வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் சுமேதஸ் ரிஷி. எப்பவோ நடந்த ஒரு விஷயமாக்கும் சொல்றார். அதனால இங்க இந்த ஸ்லோகத்துல தேவ அசுர தேவ அசுரம் யுத்தம் அபூத் அபூத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடந்தது, எப்போ இருக்கா நடந்தது, அந்த கதையை சொல்றேன் கேட்டுக்குங்கோ அப்படின்னு. தேவாசுரமபூத்யுத்தம் பூர்ணமப்தசதம் புரா மகிஷே சுராணாமதிபே தேவானாம் ச புரந்தரே. தேவ அசுரம் அபூத் யுத்தம் தேவாசுரம் அபூத் யுத்தம் சேர்த்தி சொல்லத்த அபூத் யுத்தம் அபூத் யுத்தம் பூர்ணம் அப்த சதம் புரா. தேவாசுரம் அபூத் யுத்தம் பூர்ணமப்த சதம் புரா மகிஷே அசுராணாம் அதிபே தேவானாம் ச புரந்தரே. மகிஷே சுராணாமதிபே தேவானாம் ச புரந்தரே. தேவாசுரமபூத்யுத்தம் பூர்ணமப்தசதம் புரா மகிஷே சுராணாமதிபே தேவானாம் ச புரந்தரே. சதம் சொன்னனக்கா வருஷம், அப்தம் சொன்னா வருஷம், சதம் சொன்னா 100. தேவர்களோடு 100 வருஷம். ஓரோ காலகட்டத்திலையும் அசுரர்களோடு அதிபன் மாறிண்டே இருக்கிறதுனால அந்த ஓரோ காலகட்டத்திலையும் அசுரர்களோடு அந்த ஸ்தானத்துக்கு ஓரோ அசுரர்களாக்கும் வந்து சேருவார். அதே மாதிரி தேவர்களோடு அதிபன் இந்திரனும் இதே மாதிரியே மாறிண்டே இருப்பார். மன்வந்தரத்துல 14 மன்வந்தரம் உண்டு. 14 மன்வந்தரத்துல 14 மனுக்கள் ஆட்சி பண்ணறா. அதே மாதிரி அந்த ஓரோ மன்வந்தரத்திலையும் இருக்கிற தேவேந்திரனுக்கும் பதவி மாற்றம் இருக்கு. சுவாயம்புவ மன்வந்தரத்துல ஒரு தேவேந்திரன் ஆட்சி பண்ணினானாக்கா அடுத்த மன்வந்தரத்துல இருக்கிற தேவேந்திரனோடு பதவி வேற ஒரு இந்திரனாக்கும் அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பார். அப்ப 14 மன்வந்தரம் இருக்கு, 14 இந்திரனும் இருக்கா. அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
அப்படி மாறிண்டே இருக்கிற அந்த மன்வந்தரத்துல இந்திரனும் மாறிண்டே இருப்பார். புரந்தரன் அப்படிங்கிற இந்திரனோட காலகட்டத்திலேயாக்கும் இந்த கதை நடக்கிறது அப்படிங்கிறதையாக்கும் இது வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படியாக்குமானா ஆராக்கும் அந்த டைம்ல இருக்கிற மனு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சுவாயம்புவ மன்வந்தரத்துல யஜ்ஞன் அப்படிங்கிற இந்திரன் அதிகார பதவியில இருப்பார். ஸ்வாரோஜிஷ மன்வந்தரத்துல விபஸ்சித் அப்படிங்கிற இந்திரன் அதிகார பதவியில இருப்பார். மூணாவதான மன்வந்தரம் உத்தம மன்வந்தரத்துல சுஷாந்தி அப்படிங்கிற இந்திரன் அதிகாரத்துல இருப்பார். நாலாவது மன்வந்தரமாக்குமே தாமச மன்வந்தரம். அந்த டைம்ல இருக்கிற இந்திரனோட பேராக்கும் சிபி. அஞ்சாவது மன்வந்தரம் ரைவத மன்வந்தரம். விபு அப்படிங்கிற இந்திரனாக்கும் அந்த டைம்ல இருக்கிற இந்திரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவேந்திரன். ஆறாவது மன்வந்தரமாயிருக்கிற சாட்சுஷ மன்வந்தரம். அதுல மனோஜவ இந்திரனாக்கும் இருப்பார். ஏழாவது மன்வந்தரம் நம்ம இப்ப இருக்கிற மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம். இந்த மன்வந்தரத்துல இருக்கிற இந்திரனோடு பேராக்கும் புரந்தரன். அதையாக்கும் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த புரந்தரனுக்கு ஸ்ராத்த தேவன் அப்படின்னு பேர் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ராத்த தேவனோடு வைவஸ்வத மனுவோடு பேராயிட்டு இந்த ஸ்ராத்த தேவன் எடுத்துக்கலாம். அந்த வைவஸ்வதனோடு பேரான ஸ்ராத்த தேவனோடு மன்வந்தரத்துல இருக்கிற இந்திரனோடு பேரு புரந்தரன். இனி வரப்போற மன்வந்தரமாக்கும் சாவர்ணி மன்வந்தரம். அந்த சாவர்ணி மன்வந்தரத்துல மன்வந்தர அதிபனாயிருக்கிற அந்த சாவர்ணி எந்த அளவுக்கு புண்ணிய கர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டாக்கும் அந்த பதவியில இருக்கார் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதாக்கும் தேவியோடு கதைகளிலே எல்லாம் முக்கியமான கதையாயிருக்கிற தேவி பாகவதத்தில் எல்லாம் வர்ணிக்கப்படுறது. சாவர்ணி மன்வந்தரம் அப்படிங்கிற அந்த மன்வந்தரத்தில் இருக்கிற மன்வந்தர அதிபன வர்ணிக்கவாக்கும் செய்யறா. അതിനോട് മുന്നോടിയായിട്ടാക്കും നമ്മൾ ഇങ്ങ இந்த சுமேத சுமகர்ஷி சமாதி வைசியன் இவாளுக்கெல்லாம் கதை சொல்றத பார்க்கிறோம். இந்த சமாதி அப்படிங்கிற வைசியனும் சுரரன் அப்படிங்கிற ராஜாவும் சுமேத சுமகர்ஷிட்ட இந்த தேவியோட கதைகளை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த சுரத மகாராஜாவாக்கும் சாவர்ணி மனுவாயிட்டு வருவார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்ப்போம். இப்ப ஏழாவது மன்வந்தரமாயிருக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்துல நம்ம இருந்துருக்கோம். வைவஸ்வத மன்வந்தரத்துல தேவேந்திரன் புரந்தரன். அடுத்து வரப்போறது சுரத மகாராஜா மனுவாயிட்டு இருக்கிற காலகட்டமாக்கும். அதுக்கு பேராக்கும் சாவர்ணி மன்வந்தரம். அந்த மன்வந்தரத்துல தேவேந்திரனாயிட்டு வரப்போறது மகாபலியாக்கும். மகாபலியோட கதையிலெல்லாம் நம்ம அதை பார்ப்போம். பகவான் அனுகிரகம் கொடுக்கிறார். சாவர்ணி மன்வந்தரத்துல நீதான் தேவேந்திரனாயிட்டு வருவாய், அதுக்கு இந்திரஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அனுகிரகம் பண்ணுவார். அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 9வது மன்வந்தரமாக்கும் தட்ச சாவர்ணி. இந்திரனோட பேரு அத்புத இந்திரன். அடுத்தது பிரம்மசாவர்ணி மன்வந்தரம் 10வது மன்வந்தரம். அந்த 10வது மன்வந்தரத்துல இருக்கிற இந்திரனோட பேராக்கும் சாந்தி இந்திரன். அடுத்தது 11வது மன்வந்தரம் தர்மசாவர்ணி மன்வந்தரம். விஸ்வ இந்திரனாக்கும் அந்த டைம்ல உள்ளது. 12வது மன்வந்தரம் அப்படிங்கிறது
ருத்ரபுத்திர சாவர்ணியோடு மன்வந்தரம். ரிதுதாமா அப்படிங்கிற இந்திரனாக்கும் அந்த டைம்ல ஆட்சி. 13வது மன்வந்தரமாக்கும் தேவசாவர்ணியோடு மன்வந்தரம். அந்த டைம்ல இருக்கிற இந்திரனோட பேராக்கும் தேவஸ்பதி. 14வது மன்வந்தரம். மன்வந்தர அதிபன் பௌம சாவர்ணி அப்படி இல்லைன்னா இந்திர சாவர்ணி. சுஜி அப்படிங்கிற இந்திரனாக்கும் அந்த டைம்ல ஆட்சியில இருப்பார். அதுக்கப்புறமா வருது பிரம்மாவோட கல்பம் முடிஞ்சு நைமித்திக பிரளயம் வந்துடும். பிரம்மா தூங்க போயிடுவார். அப்போ மன்வந்தரங்களும் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் பிரம்மா தூக்கத்திலிருந்து எந்திருந்தானா கல்பம் ஆரம்பமாகும். மறுபடியும் சுவாயம்புவ மனுவோடு மன்வந்தரம், சாரோஜிஷ மனுவோடு மன்வந்தரம், உத்தம தாமச ரைவத சாட்சுஷ வைவஸ்வத சாவர்ணி தட்ச சாவர்ணி பிரம்ம சாவர்ணி தர்ம சாவர்ணி ருத்ர சாவர்ணி தேவ சாவர்ணி இந்திர சாவர்ணி இப்படின்னு 14 மனுக்கள் ஆட்சி பண்ணுவா. மறுபடியும் பிரம்மா தூங்க போனா நைமித்திக பிரளயம், மறுபடியும் கல்பம். இப்படி இவா ருட்டீனாயிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி பதவியில வந்துட்டே இருப்பா. இந்த மனுக்கள் இப்படி பதவியில வரா மாதிரியே இந்த தேவேந்திரனோட பதவிகளும் இப்படி வந்துட்டே இருக்கும். ஓரோ மன்வந்தரத்திலையும் ஓரோ தேவேந்திரர்கள் அதிபதிகளாக இருப்பா. இப்போ நம்ம பார்த்தது வைவஸ்வத மன்வந்தரத்தில இருக்கிற புரந்தரன் அப்படிங்கிற இந்திரனையாக்கும் பார்க்கிறோம். அதையாக்கும் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அப்படியாக்குமானா இந்த டைம்ல இருக்கிற மனு வைவஸ்வதன், ஸ்ராத்த தேவன் அப்படிங்கிற வைவஸ்வதன். வைவஸ்வத மன்வந்தரத்துல இந்திரனோட பேராக்கும் புரந்தரன். அப்படியாக்குமானா வைவஸ்வத மன்வந்தரத்துல நடந்த கதையாக்கும் இங்க சுமேதசு மகர்ஷி சுரத மகாராஜா கிட்டையும் சமாதி கிட்டையும் சொல்லிட்டு இருக்கார். நிறைய காலம் முன்னால மகிஷாசுரன் அப்படிங்கிற அசுரன் அசுரர்களோடும் அதே மாதிரி புரந்தரன் அப்படிங்கிற இந்திரன் தேவர்களோடும் அதிபதிகளாயிட்டு இருந்த டைம்ல ஒருக்கா அப்தம் ஜனன வருஷம் சதம் ஜனன 100. அப்ப 100 வருஷ காலம் பூர்ணம் ஜனன கம்ப்ளீட் ஆயிட்டு கேப் இல்லாதக்கு கண்டினியூஸ் ஆயிட்டு யுத்தம் உண்டாச்சு அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம் சொல்லப்படுறது. ரிஷிஹி உவாஜா, ரிஷி ருவாஜா, ரிஷி சொன்னார், சுமேதசு மகர்ஷி சொன்னார், புரா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மகிஷே அசுரானா, மகிஷன் அப்படிங்கிறவர் அசுரர்களோடும் புரந்தரே தேவானாம் சா, தேவர்களோடு இந்திரனாயிட்டு புரந்தரனும் அதிபே அதிபதிகளாயிட்டு இருக்கிற டைமில தேவாசுரம் தேவர்களும் அசுரர்களும் தம்மில அப்தசதம் 100 வருஷம் பூர்ணம் யுத்தம் அபோத், கண்டினியூஸ் ஆயிட்டு கேப் இல்லாதக்கு யுத்தம் நடந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம். விப்ரஜித்தி அப்படிங்கிற அசுரனோட புத்திரியான மாஹீஷ்மதி தபசு செஞ்சுட்டு இருந்த சிந்து தீபன் அப்படிங்கிற ரிஷிய எருமையோட வேஷம் போட்டுண்டு வந்து பயமுறுத்தினோன அந்த ரிஷி அந்த எருமையோட வேஷம் போட்டுண்டு வந்த விப்ரஜித்திய விப்ரஜித்தி அப்படிங்கிற அசுரனோட புத்திரியான மாஹிஷ்மதிய எரும மாடோடு வேஷம் போட்டுட்டு நீ வந்தியே, அதனால நீ எருமையாயிட்டே தீர்ந்துடுவாய் அப்படின்னு சபிச்சார். அந்த சாபத்தினால மகிஷி ஆயிட்டு இருந்த மாஹிஷ்மதி விப்ரஜித்தி அப்படிங்கிற அசுரனோட புத்திரியான மாஹிஷ்மதி
அந்த ரிஷியோட சரீரத்திலேருந்து சுக்லம் இப்படி வெளியில தெரிச்சுது. அந்த தெரிச்ச சுக்லத்தை பானம் செஞ்சோன மகிஷாசுரன் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரனை பிரசவிச்சா அப்படின்னு வராக புராணத்திலையும் தேவி பாகவதத்திலையும் எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. மகிஷன் அப்படிங்கிறது ரம்பாசுரனோட புத்திரன். தேவர்களும் அசுரர்களும் தம்மில இருக்கிற யுத்தமாக்கும் நடந்தது அப்படிங்கறது எல்லாமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரந்தரன் அப்படின்னு சொன்னாக்கா புறங்களை பிளக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சத்ருக்களை இல்லாம பண்றவன் அப்படின்னு அர்த்தம். சத்ருக்களோட புறங்களை இல்லாம பண்றவன் அப்படின்னு அர்த்தம். தேவேந்திரன் அப்படிங்கிற அந்த புரந்தரன் சத்ருக்களான அசுரர்களை தோக்கடிக்கிறதுக்கு சர்வசக்தியையும் உபயோகிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ரம்பாசுரன் தபசு செஞ்சு பரமசிவனை பிரீதிப்படுத்தி அவரோடு அம்சமாயிட்டு ஜனிச்சவனாக்கும். அந்த ரம்பாசுரனோடு புத்திரனாக்கும் மகிஷன். அவன் தபசு செஞ்சு தேவியோடு கிட்ட போயிட்டு எனக்கு சாயுஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னு வரம் கேட்டான். இந்த கதை காளி புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தை பார்த்தோன்னா அதையும் ஒன்று நம்ம கோடு போட்டு சொன்னோம், அவ்வளவுதான். தேவியோடு தமோகுண பிரதானமான அவதாரத்தையும் மது கைதவர்களோடு வதத்தையும் சம்பந்திச்ச கதையை விவரிச்சு ராஜாவை கேட்க வச்சதுக்கு அப்புறம் ரஜோகுண பிரதானமாயிருக்கிற தேவியோடு அவதார கதைகளை சுமேதசு மகர்ஷி வர்ணிச்சு சொல்லிட்டு இருக்கார். அசுரர்களோடு அதிபதி ஆயிட்டு மகிஷன் அப்படிங்கிற அசுரன் இருந்தான். அன்னைக்கு தேவர்களோடு ஆதிபத்தியம் புரந்தரன் அப்படின்னு பேர் இருக்கிற இந்திரனுக்கா இருந்தது. அந்த காலகட்டத்துல பூர்ணமான 100 வருஷம் கண்டினியூஸ் ஆயிட்டு நீண்டு நின்ன தேவாசுர யுத்தம் உண்டாச்சு. தேவர்களும் அசுரர்களும் அதே மாதிரி சர்வமும் அப்பப்ப உண்டாகவும் நசிக்கவும் செய்யும். அதொன்னும் நித்தியம் கிடையாது, அனித்தியமானது. ஒரு காலத்திலையும் நிரந்தரமாயிட்டு உண்டாகாது. தேவத்துவம் கிடைக்கிறதுக்காயிட்டு செலவா பலதும் பகவான் கிட்ட கேட்டு பிரார்த்திக்கிறோம். அங்கேயும் சௌக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. சௌக்கியம் பரம புருஷார்த்தமான அந்த மோட்ச பதவியில வரத்த மட்டும்தான் கிடைக்கிறது. சொர்க்கம் அப்படிங்கிற அந்த சுகஸ்தானத்துக்கு போனோம் அப்படின்னாக்கும் ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்றோம். அந்த சொர்க்கத்துக்கு போனா கூடியும் அங்க நம்மளோட புண்ணியம் தீர்ந்ததுன்னா மறுபடியும் இந்த பூலோகத்துக்கே அதப்பதிச்சு கீழே விழத்தான் வேணும். அதனால பரம புருஷார்த்தமான மோட்ச பதவியில போய் எத்தனம் அப்படின்னாக்கும் நம்ம பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறது அதாக்கும் சரியான பிரார்த்தனை. இப்படின்னு எல்லாம் சுரத மகாராஜா கிட்ட சுமேதசு மகர்ஷி உபதேசிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.